Not your character. Your ambition should not be a selfish ambition. Your ambition should be a godly ambition. ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஆம்பிஷன் நீங்களா வளர்த்துக்கிட்டதா இருக்கக்கூடாது. உங்க ஆம்பிஷன் உங்களை வளர்த்தவர் உங்களுக்குள்ள வச்சதாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக அவர் என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். செல்ஃபிஷ் ஆம்பிஷன் எப்படியாவது அப்படி தள்ளி இப்படி தள்ளி அவனை கீழே தட்டி நான் செல்ஃபிஷ் இஸ் நாட். செல்ஃபிஷ்னா செல்ஃப் தான் இல்லையா நம்மகிட்ட. செல்ஃப் தான் ஏற்கனவே செல்ஃப்ல வச்சுட்டாரு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? Then how can I have a selfish ambition? We have an ambition that was built in by God. கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உங்களுக்குள்ள எனக்கு வைத்தார் திட்டம். என்ன வைத்தார் தெரியுமா? அழகான பூங்காக்கள் நிறைந்த பச்சை பசைன்னு எப்பவுமே குளிர் ஓரத்தில் என்னை வைத்து திரளான ஜனங்கள், கடற்கரையின் ஜனங்கள் உன்பட்சம் வருவார்கள். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தூத்துக்குடியில என்ன இருக்கு? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பீச் ரோடு தான் இல்ல? அதான் நீங்க மனைவி இடத்துல கேட்டு பாருங்க. எங்க போனாலும் என்னால அதிகபட்சம் ஒரு வாரம் அப்புறம் எனக்கு இதுதான் நமக்கு சுகமான இடம் இதுதான். ஏன்னா இங்கதான் நமக்கு தரிசனம். இதுதான் தரிசன பூமி. இந்த தரிசன பூமியில தான் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற தரிசனம் எரிந்து கொண்டிருக்கிறது. கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். We cannot have selfish ambitions. Selfish ambition. என்ன selfish ambition? நான் எப்படியாவது டாக்டர் ஆகி ஒரு தம்பி வருவாரு அவன் சர்ச்சுக்கு. ஈவினிங் சர்வீஸ்க்கு வருவார். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் எம்டி ஜெனரல் மெடிசனுக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிராஜுவேஷன் படித்தாலும் தூத்துக்குடியில் ஏன் தூத்துக்குடி காலேஜில் என்ன இருக்கும்? நான்